ஆண்டவன் பெருமையே என்பதை அழுத்தம் திருத்தமாக இறுதியாக உறுதியாக சொல்வதற்கு ஒரே நிமிடத்தில் ஓங்கி உயர்ந்த தமிழில் உச்சரிக்க வருகின்றார் அன்பு சகோதரர் சரவணன் அவர். நடுவர் அவர்களே, அக்கா ஒன்று ரொம்ப அழகா சொன்னாங்க. அடியவர் இல்லை என்றால் ஆன்மீகமே இல்லையாம். அக்கா, ஆண்டவன் இல்லை என்றால் அடியவனே இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும்க்கா. பாரதி சொல்வார் அவருடைய கவிதையில, கங்கையோடு சேர்கின்ற கால்வாய்கள் எல்லாம் கங்கையாகவே மாறுவதைப் போல ஆண்டவனோடு சேர்கின்ற போதுதான் இங்க எல்லாமே புனிதமாகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவனோடு சேர்கிற போது இடம் தலமாகிறது, உணவு பிரசாதமாகிறது, தண்ணீர் தீர்த்தமாகிறது, பட்டினி விரதமாகிறது, பயணம் யாத்திரையாகிறது, மரணம் முக்தியாகிறது, மனிதன் அடியவன் ஆகின்றான் என்பதை புரிந்து கொண்டால் அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. திருஞான சம்பந்தர் நடந்து வருவதை பார்த்து கேட்காமலேயே முத்துச்சிவிகையும் முத்துப்பந்தலையும் கொடுத்தாரே அந்த ஆண்டவருடைய பெருமை. திருநாவுக்கரசருக்காக கைலாயத்தையே பெயர்த்து கொண்டு வந்து திருவையாற்றில் காண்பித்தாரே அந்த ஆண்டவனுடைய பெருமை. மற்ற சமயங்களில் எல்லாம் ஆண்டவர் தூதுவரை அனுப்பி வைப்பார். ஆனால் சுந்தரனுடைய காதலுக்காக ஆண்டவனே தூதுவனாக வந்தார் என்றால் அந்த ஆண்டவருடைய பெருமை.